பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த ஓரெங்கும் பேரானந்தம் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டா. சஸ்திகா குட்டி, இந்த அத்தை உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? நிஜமாவா? நிஜமா, உன்னை நான் அவ்வளோ மிஸ் பண்ணேன். நானும் தான் குட்டி அத்தை, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? ஐயோ, நீயும் என்ன மிஸ் பண்ணியா? நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. நான் மம்மி கிட்ட ஃபோன் கொடுங்கன்னு கேட்டேன் குட்டி அத்தை, ஆனா மம்மி ஃபோன் தரவே இல்லை. அதனால தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசவே முடியல. சரி ஓகேடா, நான் போகும்போது மம்மி கிட்ட சொல்லிட்டு போறேன். இனிமே சஸ்திகாவுக்கு ஃபோன் கொடுங்க, அவ என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னு ஆசைப்படுறான்னு. சரியா? ஓகே ஓகே. சரி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டனே. நீங்க சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேன். நீங்க என்ன சாப்பிட்டீங்க? நான் என்ன சாப்பிட்டேன்? காலையில தோசை சாப்பிட்டேன். ஆமா, நீங்க என்ன சாப்பிட்டீங்க? நான் இட்லி சாப்பிட்டேன். பாட்டி தான் எனக்கு ஊட்டி விட்டாங்க. சரிடா தங்கம், இன்னைக்கு ஸ்கூல் தானே, நீங்க ஏன் ஸ்கூல் போகல? ஐயோ இல்ல குட்டி அத்தை, ஸ்கூல் இல்ல, ஸ்கூல் லீவு. ஓ, ஸ்கூல் லீவா? ஆமா, எதுக்கு ஸ்கூல் லீவு? அதுவா, நான் டிராயிங் பண்ணல, டிராயிங் பண்ணதால லீவ் விட்டுருக்காங்க. ஓ, எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டுருக்காங்களா? ஆனா பாத்தியா, உனக்குலாம் என்ன எக்ஸாம்? ஆனா எக்ஸாம் வச்சு லீவ் விட்டுட்டு இருக்காங்க. ஏன்? நான் பெரிய பொண்ணுல, எனக்கும் எக்ஸாம் வைப்பாங்க. நான் டிராயிங்லாம் பண்ண தெரியுமா? ஓ அப்படியா, டிராயிங் பண்ணியா? என்ன டிராயிங் பண்ண? நான் நம்ம வீடு, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அப்புறம் மாமா, அத்தை, அத்தை வீட்டில் இருக்குல்ல குட்டி பாப்பா, குட்டி பாப்பா, அப்புறம் மனோஜ் மாமா, அப்புறம் கீரன் சித்தப்பா, பிரபா சித்தி, அப்புறம் குட்டி அத்தை, அப்புறம் அனு அத்தை. நான் இவங்க எல்லாருமே வரைஞ்சேன் தெரியுமா? ஓ, நீ அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டா? எனக்கு தெரியவே இல்லை பத்தியா. நான் நல்லா வரைஞ்சேன், உங்க எல்லாரையும் நான் நல்லா வரைஞ்சேன். நீ நல்லா வரைஞ்சிருக்கியா? அப்படின்னா உன்னோட எக்ஸாம் பேப்பர் வந்ததும் எனக்கு காட்டுறியா? நானும் பார்க்குறேன். நான் எடுத்துட்டு வந்து காட்டுறேன். சரிடா தங்கம். நம்ம அன்னைக்கு மாதிரி விளையாடலாமா? ஆனா அனு அத்தை ஏன் வரல? யார் சொன்னா அனு அத்தை வரலன்னு? அனு அத்தையும் வந்திருக்காங்க. அப்படியா? அப்ப அனு அத்தை எங்க? காணோம், நான் பார்க்கவே இல்லையே. உங்க அனு அத்தை நிலா அத்தை கூட பேசிட்டு இருக்காங்க, அதனால அப்புறமா வருவாங்க. ஓ, நிலா அத்தை கிட்டயும் குட்டி பாப்பா கிட்டயும் பேசிட்டு இருக்காங்களா? சரி சரி, நம்ம அப்புறமா விளையாடலாம். சரிடா, இன்னைக்கு ஃபுல்லா விளையாடலாம். அத்தை இன்னைக்கு உங்க கூட தான் இன்னைக்கு இருக்க போறேன். அத்தைக்கு இன்னைக்கு வேலையே இல்லை. ஓ, அப்ப நீங்களும் டிராயிங் பண்ணதால உங்களுக்கும் லீவு விட்டுட்டாங்களா? இல்லையே, நானாவே லீவ் எடுத்துக்கிட்டேன். அச்சச்சோ, நம்மலாம் லீவ் எடுக்க கூடாது, மிஸ் திட்டுவாங்க. அவங்க தான் லீவ் கொடுப்பாங்க. ஆமா, அவங்க தான் லீவ் கொடுப்பாங்க. ஆனா நமக்கு உடம்பு சரியில்லைனா, வீட்ல ஃபங்க்ஷன்னா, ஏதாவது இம்பார்ட்டன்ட்னா நம்மளே லீவ் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஓ அப்படியா? சரி சரி, அப்ப நானும் லீவ் எடுத்துக்கலாமா? நீ எதுக்கு லீவ் எடுக்க போற? எனக்கும் வேலைலாம் இருக்கும்ல, அப்ப நானும் லீவ் எடுத்துப்பேன். சரி சரி, நீ எவ்வளோ பெரிய மனுஷி ஆயிட்டியா? உனக்கும் இம்பார்ட்டன்டான வேலை இருக்கும் லீவ் எடுக்கிறதுக்கு. டேய் மனோஜ், மனோஜ் கேக்குதடா? டேய் பாட்டி, மாமாவை கூப்பிடுறாங்க. உங்க மாமா எங்க இருக்காரு? மாமா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாட்டி கிட்ட பேசிட்டு மேல போனாரு. அப்புறம் ஏன் திரும்ப பாட்டி கூப்பிடுறாங்க? தெரியலையே, நான் வேணா என்னன்னு போய் கேட்டுட்டு வரட்டுமா? நீங்க கேட்டுட்டு வாங்க. சரிடா, நான் போய் பாட்டிக்கிட்ட என்னன்னு கேட்டுட்டு வரேன். நீ போய் நிலாத்த கூடயும் அனு அத்தை கூடயும் இரு. நான் உனக்கு வரும்போதே நிறைய சாக்கி பிஸ்கெட்னு நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். அது எல்லாம் அவங்க கிட்ட தான் இருக்கு. நீ போனீன்னா அவங்க உனக்கு தருவாங்க, ஓகேவா? சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? சரி சரி, நீங்க போய் பாட்டியை பாருங்க, நான் அத்தை கிட்ட போறேன். சரிடா, பார்த்து போகணும், சரியா? ஓகே குட்டி அத்தை. டேய் மனோஜ், ஏகப்பட்ட வேலை இருக்குடா எனக்கு. நீ வேற எனக்கு வேலை வைக்கிற. அத்தை,
என்னாச்சு? வாமா ராதிகா, நீ எப்போ வந்த? நான் இப்பதான் வந்தேன். சஸ்திகா கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க கிச்சன்ல இருந்து ஏதோ சொன்ன மாதிரி கேட்டுச்சு. அதான் என்னன்னு கேட்கலான்னு. அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த மனோஜ் வந்தான், காஃபி கேட்டான். சரி இங்கே இருடா, போட்டுட்டு வரேன், குடிச்சிட்டு போன்னு சொன்னேன். சரின்னு சொன்னவன் திடீர்னு எம்மா நான் குளிக்க போகிறேன், நீங்கள் காஃபி எடுத்துகிட்டு மேலே வாங்கன்ட்டான். இந்த வயசான காலத்தில் என்னால் படிக்கட்டுலாம் ஏற முடியுமா? நீயே சொல்லு. அதான் அவனை கூப்பிட்டுட்டு இருக்கேன். அவன் காதிலே விழாத மாதிரி மேலேயே உட்காந்துருக்கான்னு நினைக்கிறேன். இனிமே நான் அந்த படிக்கட்டில் ஏறி போய் அவனுக்கு கொடுத்துட்டு திரும்பவும் இறங்கி வரணும். நான் எடுத்து போய் கொடுக்குறேன். நீங்க கொடுங்க. இதெல்லாம் எதுவும் வேணாம்மா, நான் கொடுத்துக்கிறேன். உனக்கு எதுக்கு கஷ்டம்? என்னத்த நீங்க ஒரு காஃபி கொடுக்கறதுல எனக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது? மாடிப்படி ஏறினா உங்களுக்கு கால் வலிக்குதுன்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு? அதான் நான் இங்க இருக்கேன்ல, நான் எடுத்துட்டு போய் கொடுக்குறேன். சரிம்மா, இதோ அங்கே போட்டு வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு போய் மட்டும் கொடுத்துரு. சரிங்க அத்தை, நான் போய் கொடுக்குறேன். இந்த குணத்துக்கு தான் ராதிகா உன்னை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. எப்படியாவது உன்னை இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளை நான் கொண்டு வராமல் விடவே மாட்டேன். அன்னைக்கு சம்மந்திக்கிட்ட பேசினேன், அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கேட்கவே இல்லை. பேசணும், எப்படியும் உன்கிட்ட கேட்டிருக்க மாட்டாங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கக்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்புறமா என்ன பண்ணலான்னு முடிவெடுக்கலாம். ஆனால் ராதிகா, சத்தியமாக சொல்கிறேன், உன்னை நான் என் வீட்டுக்கு சின்ன மருமகளை கொண்டு வராமல் விடவே மாட்டேன். மனோ, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, இல்லை ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? சும் தாலி தான் கட்டிக்கிட்டு பெற்றுக்கலாமா, இல்லை புள்ள கட்டி பெற்றுக்கிட்டு கட்டிக்கலாமா? ருசியா பார்க்குற, ருசியா பேசுகிற, ருசியா சமையல் செய்திடுவியா? பத்திய சோறா நான் உன்னை கேட்டேன், காரஞ்சாரமா உனக்கு சமைக்க தெரியுமா? ஏய் ஹஹஹஹா, யார் இடத்துல வந்து யார் சீன் போடுறது செஞ்சிருவேன். அம்மா, ஏய் நீங்க என்னடி பண்ற? ஏய் இப்போ எதுக்கு என்ன பார்த்துட்டு ஓடுறான்? ஏய் உன்னை யாரடி இங்க வர சொன்னது? நீ காஃபி கேட்டியாமே, அவங்களால படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சான், அதான் நான் எடுத்துட்டு வந்தேன். ஆ, காஃபி எடுத்துட்டு வந்தியா? சரி நீ அங்க வச்சுட்டு போ, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். ஓகே. ஏய் என்ன? ஆ, ஒன்றும் இல்லை. நீ எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். ஓ, தனியாவா வந்த? இல்லையே, அனு கூட தான் வந்தேன். இன்னைக்கு உனக்கு ஒர்க் இல்லையா? இல்லையே, ஸ்டுடியோல எனக்கு பெருசா எந்த வேலையும் இல்லை, அதான் நாங்க 2 பேரும் போகல. ஓ அப்படியா? நேற்று கேட்டப்ப எதுவும் சொல்லலை? நேத்து நீ என்ன கேட்ட நான் சொல்லல. வேலை இருக்கான்னு கேட்டனே. ஆமா, நானும் வேலை இருக்குன்னு தான் சொன்னேன். ஆனா நான் ஸ்டுடியோல போய் வேலை பார்க்கறேன்னு சொல்லவே இல்லையே. ஓ அப்படியா? சரி சரி, நீ போய் உங்கள் அக்காவை பாரு. நான் எங்க அக்காவை பார்க்கறதெல்லாம் இருக்கட்டும், நான் ரூமுக்கு வரும்போது ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தியே, என்ன பாட்டு அது? அது சும்மா ஃபன்னுக்காக விக்ரம் த்ரிஷா நடித்த படத்துலேருந்து பாட்டு பாடிட்டு இருந்தேன். அதெல்லாம் எதுக்கு இப்போ? நான் சும்மா, எனக்கு ரிலிக்ஸ்லாம் தெரியாது, நான் ஏதோ வாயில் வந்ததெல்லாம் பாடிட்டு இருந்தேன். நீ அதெல்லாம் கண்டுக்காத. பாட்டு நல்ல பாட்டு தான், ஆனா நீ பாடினது தான் படும் கேவலமா இருந்துச்சு, கேட்க முடியல. நான் பாடுறது கேவலமா இருந்தா அப்போ நீ பாடு. என்ன, நான் பாடணுமா? வேணும்னா நம்ம 2 பேரும் சேர்ந்தே பாடலாம். உன் பேஸ் அந்த ரோஸ், நீ ஸ்லிம் சாக்கு பீஸ், நீ மாஸ் என் பாஸ், ஒரு ஸ்மைல் ஒன்னு பீஸ், கொஞ்சம் பேசு என்ன ஜூஸ், அட உனக்கு எனக்கு 140 தான். யாரு பிரேமானு காதல் வேணாம் மாமா, டேட்டிங் மீட்டிங்ல எப்போ போரிங் மாமா, லிவிங் லைஃப் நானும் வாரேன் மாமா, ஓகே நீ சொன்னா போல ரைட்டு தான். ராங்கு ரைட்டானா எல்லாம் போச்சு பேபே, டச்சிங் இச்சிங்கா ரொம்ப தப்பு ஹாபே, கோல்டு கவரிங்கில் காலி காரன் பேபே, ஓகே நீ சொன்னா போலாம் ரைட்டு தான். தேவையில்ல, நீ ஃபர்ஸ்ட் உள்ள குளிக்க போனா வெளியில டோரை லாக் பண்ணிட்டு போ. நீ ஏண்டி ஒரு வயசு பையன் ரூமுக்கு கதவை தட்டாம உள்ள வந்த? எனக்கு என்ன தெரியும் நீ ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கன்னு? அத்தை காஃபி கொடுக்க சொன்னாங்க, அதனால வந்து கொடுத்தேன். என்ன உனக்கு என்ன தெரியுமா? நீ கதவை தட்டிட்டு வர வேண்டியதானே? அதுக்கு நீ கதவை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கணும். பெப்பர் பேனை திறந்து போட்டிருந்தீனா எப்படி கதவு தட்டிட்டு வர முடியும்? வாஸ்தவமான பேச்சு தான். நான் தான் டோரை லாக் பண்ணியிருக்கணும், மறந்துட்டேன். நீ மறந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்?
சரி விடு, இப்போ அதுக்கு என்ன ஆச்சா? விட்டுரு விட்டுரு. ராதிகா, என்ன? கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ எதையாவது பார்த்த? எதை பார்த்த? ஆ, ஒன்றும் இல்லை, சும்மா சும்மா கேட்டேன். அத்தையால முடியல, அதனால காஃபி கொடுக்க சொன்னாங்க, நான் வந்து கொடுத்தேன். நான் கிளம்புறேன். கீழே வேற சஸ்திகா விளையாடணும்னு சொல்லிட்டு இருந்தா. நான் அவ கூட போய் விளையாடுறேன். பாய். ஆ, நீங்கள் போய் ப்ளே ரூமில் விளையாடுங்க, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன். இப்போ எதுக்கு நீ இவ்வளோ குளறுபடி மாதிரி பேசிட்டு இருக்க? வாயெல்லாம் எதுக்கு உனக்கு வளருது? நார்மலே பேச வேண்டியதானே? நான் நார்மலாக தானே பேசுகிறேன். எனக்கு என்ன, நான் நார்மலாக தான் பேசுகிறேன். நீ போ, நீங்கள் போய் விளையாடுங்க, நான் அப்புறமா வரேன். ம். அப்பாடா, நல்ல வேலை அவன் எதுவும் பார்க்கல. பார்த்துருந்தா இவ்வளோலாம் பேசியிருந்திருக்க மாட்டா. இனிமே குளிக்க போனால் கதவை மூடிட்டு தான் போகணும். பா, எவ்வளோ பிரச்சனை. மாமா. ஆ, என்ன மாமாவா? ஏய், என்னடி புதுசாக மாமான்லாம் கூப்பிடுற? இனிமே அப்படிதான். உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லட்டுமா? தாராளமாக சொல்லுடி. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க ரெடி தான். என்ன சொல்லு. எனக்கு கொஞ்ச நாளா ஒரு டவுட்டு. டவுட்டா? என்னன்னு சொல்லு, மாமா நான் கிளியர் பண்ணிடுறேன். கண்டிப்பா அது ஒன்னால தான் கிளியர் பண்ண முடியும். நான் சொல்லட்டுமா? ம், சொல்லுடி. இந்த ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இவனுக்கு இப்படியேப்பட்ட பொண்ணா, இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்னு. ஆ, ஆமா சொல்லுவாங்க தான். அதுக்கு அதான் நானும் கொஞ்ச நாளா யோசிச்சேன். என்ன மாதிரி பொண்ணு உனக்கு கிடைக்கிறதுக்கு கடவுள் உனக்கு எங்க தான் மச்சத்தை வச்சிருக்கான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? நீ என்னடி சொல்ற? ம். டேய், உன் இடுப்பு கீழே இருக்கிற மச்சம் சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, கடவுள் இப்படிப்பட்ட பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு உனக்கு எங்கேயோ மச்சம் வச்சிருக்கான்னு சொல்லி சொன்னல. ஆனா இங்க மச்சம் வச்சிருப்பான்னு சத்தியமா எதிர்பார்க்கலடா. ஆனா வெக்கத்தை விட்டு சொல்ற, மச்சம் சூப்பரோ சூப்பர். அடிங்க. மச்சக்காரா, ஐ லவ் யூ. அம்மா பாய். ஐயோ, என் மான இப்படியா கப்பல் ஏறணும்? இனிமே இதை வேற சொல்லி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாளே. ம், மனோஜ், இதை அப்படியே விட்டுறாதடா. விளையாட்டுத்தனமா யார்ட்டையாவது சொல்லிட்டா அப்புறம் போச்சு, உன் மானமே போயிடும். போ போ, எப்படியாவது கையில காலில் விழுந்தாவது இதை யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லி வை, இல்லைன்னா அவ்வளோதான். அப்புறம் அப்புறம் என்னாச்சு தெரியுமா? அப்புறம் அந்த மரத்துல இருந்து ஒரு குட்டி குருவி வந்து கீழே விழுந்துருச்சு. அச்சச்சோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு தெரியுமா? நான் பாட்டியை கூட்டிட்டு வந்தனா, பாட்டி தான் அதுக்கு தூக்கி தண்ணி கொடுத்தாங்க. அது குட்டியா இருந்துச்சுட்ட. அப்படியா? ரொம்ப குட்டியா இருந்துச்சா? ஆ, ரொம்ப குட்டியா இருந்துச்சு தெரியுமா? அப்புறம் நானும் பாட்டியும் ரொம்ப நேரமா அதை பார்த்துட்டே இருந்தோமா. அப்புறம் பெரிய குருவி ஒன்று வந்துச்சு. அது வந்ததும் எங்களை கொத்த ஆரம்பிச்சுச்சா. அப்புறம் நானும் பாட்டியும் ஓடி போயிட்டோம். அச்சச்சோ, கொத்துனுச்சா? உனக்கு அடிபட்டுச்சா என்ன? இல்ல இல்ல, அதுக்குள்ளே நானும் பாட்டியும் ஓடிட்டோம். சரி, அந்த பெரிய பறவை வந்து என்ன பண்ணுச்சு? அது வந்து அந்த குட்டி பறவைய தூக்கிட்டு போயிட்டு அந்த மரத்து மேல வச்சிருச்சு. ஓ, மரத்து மேல வச்சிருச்சா? அப்ப இன்னமும் அந்த குருவி அந்த மரத்து மேல தான் இருக்கா? ஆமா, அந்த மரத்து மேல தான் இருக்கு. நான் தினமும் பாப்பேன் தெரியுமா? நான் தினமும் சாப்பாடுலாம் கொடுப்பேன், அது சாப்பிடும். வெரி குட். இது மாதிரி நம்ம வீட்டுக்கு குருவி எது வந்தாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வைக்கணும். அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற சாப்பாடு அதாவது அது சாப்பிடுற மாதிரி நம்ம கொடுக்கணும். சரியா? நான் தண்ணி வைப்பனே, அதுக்கு தனியா நானு பெரிய கப்பே வச்சிருக்கேன் தெரியுமா? அங்கதான் வச்சிருக்கேன். நான் அதுல தினமும் தண்ணி ஊத்துவேன். அப்படியா? தினமும் தண்ணி ஊத்துறியா? வெரி குட். சஸ்திகா இவ்ளோ நல்ல பொண்ணா? சஸ்திகா நல்ல பொண்ணு. ஆமா ஆமா, சஸ்திகா ரொம்ப குட் கேர்ள் இல்ல? அனு, உனக்கு இந்த பாட்டு தெரியுமா? எந்த பாட்டுடி? மச்சான பாருடி, மச்சமுள்ளாலடி. ஏய், இது ரொம்ப பழைய பாட்டுடி. பழைய பாட்டுனாலும் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஆனா எனக்கெல்லாம் லிரிக்ஸ் தெரியாதுப்பா. எனக்கு மட்டும் எல்லாம் தெரியுமா என்ன? எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். நல்ல பாட்டு தான். ஆமா,
திடீர்னு என்ன இந்த பாட்டு? சும்மா நானும் பாடணும் போல தோணுச்சு, அதான் பாடினேன். ஏய், உன் சிரிப்பை பார்த்தா ஏதோ டவுட்டா இருக்கு. சம்திங் என்ன? ஒண்ணும் இல்லையே. அத்தை அத்தை, எனக்கும் பாட்டு பாட தெரியும், நானும் பாடட்டுமா? ஓ அப்படியா? அப்ப சஸ்திகா இன்னைக்கு பாட்டு பாட போறா, அனுவும் ராதிகாவும் என்ஜாய் பண்ண போறோம். வாடி வா, நீ அங்க நிக்கிறத பார்த்துட்டு தானே பாட்டே பாடினேன். நாங்க இருக்கிறத பார்த்துட்டு எப்படி பாட்டு பாடுற பாரு. பேசு, ஏன் வந்ததுல இருந்து அமைதியா இருக்க? பேசுடி பேசு. இப்ப இவளை எப்படி கூப்பிடுறது? சஸ்திகா, ஹாய் மாமா. மாமா, நாங்கலாம் பாட்டு பாடுறோம், நீ வரியா? பாடலாம். என்ன பிரதர், எப்படி இருக்கீங்க? ஏதோ கல்யாணத்துக்குலாம் போனீங்கன்னு கேள்விப்பட்டேன். இதையும் விட்டு வைக்கலையா? எல்லாத்தையும் சொல்லிட்டா போல. கொஞ்சம் விட்டுருந்தோம், இன்னைக்கு நடந்ததையும் சொல்லியிருப்பா. எப்படியாவது இவளை தனியா கூட்டு போய் எல்லாத்தையும் சொல்லிடணும். காலில் விழுந்தாவது சொல்லிடணும். என்ன ப்ரோ, கேட்டுட்டே இருக்க, எதுவுமே பதில் சொல்லாம நின்னுட்டு இருக்கீங்க? அனு, கல்யாணமா? கல்யாணம்னா நல்லபடியா முடிஞ்சதுதான். ப்ரோ, ஆல்ரெடி எனக்கும் 2 டைம்ஸ் காது குத்திட்டாங்க, திரும்பவும் எனக்கு குத்தாதீங்க. அதான் என்ன நடந்திருக்குன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு திரும்பியும் கேட்டுட்டு இருக்க? மாமா, வாங்க பாட்டு பாடுவோம். சஸ்திகா, நம்ம அப்புறமா பாட்டு பாடலாம். உங்க குட்டியத்தியா உங்க பாட்டி கூப்பிடுறாங்க. பாட்டி கூப்பிடுறாங்களா? ஆமா, பாட்டி கூப்பிடுறாங்க, அதான் நான் கூப்பிட வந்தேன். அப்ப சரி, நானும் அனுவத்தையும் பாட்டு பாடுறோம். குட்டியத்தை, நீங்க போயிட்டு வாங்க, பாட்டி கூப்பிடுறாங்களாம். உங்க பாட்டிலாம் கூப்பிடல தங்கம், உங்க மாமா தான் கூப்பிடுறாரு. இப்ப கூப்பிட்டுட்டு போய் தனியா என் காலில் விழுந்தாலும் விழுவாரு. என்ன அம்மா கூப்பிடுறாங்கன்னு சொல்றேன்ல. இதோ வந்துட்டேன், அத்தை தானே கூப்பிடுறாங்க, வராம இருப்பேனா? இதோ வந்துட்டே இருக்கேன். ஓவர் நக்கல் தாண்டி உனக்கு. அனு, என்னடி? நீ கொஞ்சம் சஸ்திகாவை பாரு, நான் கொஞ்சம் அத்தை கூப்பிட்டாங்களாம், போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். ஓ ஓ, சரி சரி, போய் என்னன்னு கேட்டுட்டு வா. இவளுங்க பேச்சே சரியில்லையே, ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாலுங்களோ? சே சே சே. என்ன கோரஸா பாடுறாளுங்க? கன்ஃபார்ம் கண்டே பிடிச்சிட்டாளுங்க. அனு, நான் வரேன். ஆல் தி பெஸ்ட். அத்தை, நானும் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ செல்லம். அத்தை இதோ போயிட்டு இதோ வந்துடுறேன், நீங்க அனு அத்தை கூட விளையாண்டுட்டு இருங்க. ஓகே ஓகே. மாமா, நீங்க வரல? மாமா வர மாட்டாருடி செல்லம். பாட்டி எப்படி என்ன கூப்பிட்டாங்களோ அதே மாதிரி தாத்தாவை மாமா கூப்பிட்டுப்பாரு. மாமா தாத்தா கிட்ட போகணும்ல. ஏ மாமா, தாத்தா உங்களை கூப்பிட்டாரா? ஆமா குட்டி, தாத்தா என்ன கூப்பிட்டாரு, பாட்டி உங்க அத்தையை கூப்பிட்டாங்க. நாங்க போயிட்டு வரோம், நாங்க போயிட்டு வந்துட்டு அப்புறமா விளையாடுறோம். ஓகே ஓகே. டேய் கைய விடுறா, எதுக்குடா இப்படி இருக்கற? பா, இப்படி அப்படிப்பாங்க, வலிக்குது. வலிக்கிறதுலாம் வலிக்கிட்டோம், அது அப்புறமா பார்த்துக்கலாம். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் கூட்டிட்டு வந்தேன். பேசணுமா? தாராளமா பேசலாமே. இங்க பாரு, இந்த நக்கல் பேச்செல்லாம் வேணாம். சரி பேசல, ஆனா ஏண்டா எப்ப பார்த்தாலும் என்னைய யாரும் இல்லாத இடத்துக்கே தள்ளிட்டு வர? இங்க பாருடி, திரும்ப திரும்ப தள்ளிட்டு வந்தேன்னு சொல்லாத. ஓகே ஓகே, கூட்டிட்டு வந்த, கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்த. சரி சொல்லு, ஏதோ பேசணும்னு சொன்ன, என்ன பேசணும்? ஏன் உனக்கு தெரியலையா நான் எதை பத்தி பேச வரேன்னு? எனக்கு தெரியவே இல்லையே, நீ என்ன பேச வரேன்னு. ஏய், ஓவரா நடிக்காதடி. என்ன மாமா, எனக்கு தான் தெரியலன்னு சொல்றேன்ல. ஐயோ, சினுங்குறாளே. நல்லா உள்ளுக்குள்ள நண்டு ஊறுதா? ஊருட்டும். இங்க பாருடி, நான் சீரியஸா பேச வந்திருக்கேன். இப்படி சினுங்கன்னா எனக்கு மைண்டே வேற மாதிரி ஆகுது. மாமா, எனக்கு ஒரே வெக்கமா வருது. ஐயோ ஆண்டவா, எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய சோதனையை கொடுத்துருக்க? சொல்லுங்க மாமா, ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லுங்களேன். ஏய், அது கொஞ்சம் நார்மலா கேளுடி. நான் நார்மலா தான் கேக்குறேன், உங்களுக்கு அப்படி தோணுனா நான் என்ன பண்றது? ஷபா, முடியல. மனோஜ், சொல்ல வேண்டியதை ஃபர்ஸ்ட் சொல்லு. இங்க பாரு செல்லம், நீ யதார்த்தமா என் ரூமுக்கு வந்துட்ட, நானும் குளிச்சுட்டு யதார்த்தமா டான்ஸ் ஆடிட்டேன், அதையும் நீ யதார்த்தமா பார்த்துட்ட. இப்படியே நீ யதார்த்தமா பார்த்ததை மறந்துட்டினா உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நான் என்ன மாமா பார்த்தேன்? நான் என்னத்த மறைக்கணும்? ஏய், நடிக்காதடி, தயவு செஞ்சு நடிக்காதடி. உன் காலில் விழுந்து கேட்குறேன், தயவு செஞ்சு
ரூம்ல நடந்ததை மட்டும் யாருக்கிட்டையும் சொல்லிடாதடி செல்லம். நீ மட்டும் சொன்ன என் மானமே போயிடும். ஆமால, நான் சொன்னா மானமே போயிடும்ல. ம், ரொம்ப போயிடும்டி. என் செல்லம் இல்ல, என் பட்டு இல்ல, என் முட்டைக்கண்ணி இல்ல, ம், என் கப் கேக், என்னோட கப் கேக்குடி. நீனு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டல்ல? அப்படியா? யார்கிட்டயும் சொல்ல வேணாமா? ம், இது நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நம்ம 2 பேருக்குள்ள மட்டும் இருக்கட்டும். ஆனா இதனால எனக்கு என்ன யூஸ்? என்ன புரியல? ஆக்சுவலா இப்போ இதை நான் வெளியில யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறதுக்கு எனக்கு என்ன பலன்? இதுல எனக்கு என்ன கிடைக்க போகுது? இதுவே நான் வெளியில சொன்னா நல்லா ஜாலியா என்ஜாய்மெண்டா இருக்கும்ல. ஏண்டி, என்னோட ரகசியத்தை சொல்றதுல உனக்கு அவ்வளோ என்ஜாய்மெண்ட். என்ன பண்றது, வசமா மாட்டியாச்சு, தப்பிக்கவா முடியும்? நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியல. நீங்களே கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். ஐ லைக் இட். நான் சொல்ல வரத கப்புன்னு பிடிச்சுக்கிட்டேன். வேற வழி பண்ணி தானே ஆகணும். எனக்கு என்னன்னா, நான் வேணா யோசிச்சு சொல்லட்டுமா? ஐயோ, எதுக்கு இவ்வளோ யோசிச்சுக்கிட்டு? இப்பவே என்னன்னு சொல்லிடு. அப்படிங்கிறேன். அதுவும் கரெக்டு தான். ஆ, எனக்கு என்ன வேணும்னா, ம், சொல்லு, உனக்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு நீ கரெக்டாக வரணும், ஓகேவா? நீ சொல்ற இடத்துக்கா? எங்க? பயப்படாத, பீச்சுக்கு தான். நான் சொல்ற டைமுக்கு நீ கரெக்டாக வரணும். அவ்வளோதானே, நான் பக்காவா வந்துடுறேன், நீ கவலையப்படாத. ஹலோ, நான் சொல்ற டைமுக்கு வரணும். நான் சொன்ன டைமுக்கு முன்னாடி வந்தினா ஓகே தான். ஆனால் நான் சொன்ன டைமுக்கு ஒரு நிமிஷம் நீ லேட் பண்ணேன்னு வச்சுக்கோ, உன்னோட ஃபோட்டோவை என்னோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் போட்டுருவேன். என்ன போட்டோவா? ஏய், போட்டோ எடுத்தியாடி? பின்ன அவ்வளோ பெரிய சீன் நடந்துட்டு இருக்கு, சும்மா பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன்னு நினச்சியா? ஃபோட்டோவே எடுத்தேன், அதுவும் 2 ஃபோட்டோ ஹாஸ்டி கிளியரோட. அடி பாவி, நீ பார்த்துட்டு மட்டும்தாண்டி நினைச்சிட்டு இருக்க. போட்டோ எடுத்திருக்க? போட்டோ எடுத்த சவுண்டு கூட கேட்கலடி. எந்த கேப்லடி போட்டோ எடுத்த? அதுவா, நீ ஒரு லைன் பாடினியே, பிள்ளைக்குட்டி பெத்துக்கிட்டு கட்டிக்கலாமா இல்லை கட்டிக்கிட்டு பிள்ளைக்குட்டி பெத்துக்கலாமான்னு. அந்த கேப்பில் தான் என் ஃபோனை சைலண்டில் போட்டு ஃபோட்டோ எடுத்தேன். ஆஹா, நம்ம தான் தில்லாலங்கடின்னு பார்த்தா இவன் நமக்கு மேலேயும் இருக்காளே. வசமா மாட்டியாச்சு, இனிமே தப்பிக்கவே முடியாது. ஆடு அதுவா தலைய வந்து விட்டுருச்சுடா மனோஜ். மனோஜ், என்ன யோசிக்கிற? ஃபோட்டோ எப்படி வந்திருக்குன்னு யோசிக்கிறியா? நான் வேணா காட்டட்டுமா? சி, நான் அதெல்லாம் யோசிக்கல. என்ன இப்போ, நாளைக்கு நான் பீச்சுக்கு வரணும் நீ சொன்ன டைமுக்கு, அதானே? நான் கரெக்டாக வந்துடுறேன். ஆனால் யாருக்கிட்டையும் சொல்லாதடி, தயவு செஞ்சு ஃபோட்டோவை டெலீட் பண்ணிடுறி. அது நீ நாளைக்கு கரெக்ட் டைமுக்கு வரதை பொறுத்து இருக்கு. வரேன் வரேன், கரெக்ட் டைமுக்கு டான்னு வந்து நிற்கிறேன், வேற வழியே இல்லை. எஸ், வேற வழியே இல்லை. ஆடு அதுவா வந்து தலையை கொடுத்துருச்சு, வெட்டாம விட்டுருவனா என்ன? அம்மா தாயே, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு ஃபோட்டோவை மட்டும் போஸ்ட் பண்ணிடாத, இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. நீ சொன்ன டைமுக்கு கரெக்டாக நான் அங்கே இருப்பேன். ம், ஆ, நீ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன டைமுக்கு வா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏய், நீ சொன்ன டைமுக்கு முன்னாடியே நான் டான்னு வந்துடுறேன். ஓகே ஓகே, வந்தா ரொம்ப சந்தோஷம். சரி, நான் கிளம்பட்டுமா? பாய். நான் பார்த்த ஒன்றை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த ஒன்றை நான் பார்க்கவில்லை. பாய், நாளைக்கு மீட் பண்ணலாம். மனோஜ், உன் கதை அவ்வளோதான்டா. இனிமே இதை வச்சு உன்னை செய்ய போறா. எல்லாத்துக்கும் ரெடியா இருந்துக்கோ. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.